2026ல டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இந்த 2026ல தம்பி பப்பு அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ ஆகிறா. நல்ல ஸ்ட்ரக்சரான படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டர்ஸ் ஆர் வெரி வெல் டன், போத் ஹீரோயின் அண்ட் ஹீரோ போத் ஆர் டன் வெரி வெல். ஃபர்ஸ்ட் டைம் பிக்சர் மாதிரி இல்லை, அவருடைய நடிப்பு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிக்சர் மாதிரி இல்லை, எஸ் டன் எக்ஸலண்ட். மொத்த டீம் ஆஃப் சினிமா தட் எடிட்டிங், அதே சமயம் கேமராஸ் ஆல் ஆர் குட். அதான் பிரிஞ்ச லவ் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பா போல, அதான் லவ்வாக இருந்தால் எப்படி அது இல்லாமல் அவர் ஃபீல் பண்ணி அந்த டாயை வச்சு பொம்மையை வச்சு சூப்பராக பார்த்துக்கிறாரு. லவ் ஸ்டோரி பப்பு தெரிச்சு விட்டுக்கிறாரு. எமோஷனல்லேருந்து எல்லாத்தையும் படத்தை பார்க்கலாம். எல்லாம் வந்து சொல்கிற படம் வந்து பாருங்கள். 90 கிட்ஸு 2K கிட்ஸு அந்த பிரச்சனை எப்படி வந்து இந்த டைவர்ஸ் மேட்லேருந்து அதெல்லாம் பக்கா தெரிச்சு விட்டுறாரு. படம் வந்து பார்த்தாச்சு வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா, வந்து பார்க்க சொல்லுங்கள் படத்தை. வந்து ஃபன்லேருந்து காமெடிலேருந்து எல்லா எமோஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு படம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுது படம் நான் சொல்லிட்டு விட போய் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். நான் அதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. வந்து பார்த்தா தான் அந்த படத்தை பற்றி தெரியும். உங்களுக்கு வந்து பாருங்க, வந்து தெரியும். உங்களுக்கு படம் நல்லா இருந்தது. எல்லாம் குடும்பத்தோட கட்டாயமாக வந்து பார்க்கலாம். இது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. இதில் ஒன்றும் தவறான இதெல்லாம் இல்லை. சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். எமோஷனல் வந்து நல்லா ஒரு கண்ணை கலங்க வைக்கிது. நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதாவது உண்மையாக அவர் வந்து லவ் பண்ணுறாப்புல, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு போகுது. இருந்தாலும் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுவேன், என்ன நீ என்ன நிராகரிச்சாலும் அப்படிங்கிற மாதிரி கதையை காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங் மாரியே தெரியல. ஒரு பல வருஷம் நடித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாரி நடிச்சிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது. அது ரொமான்ஸ் கூட தவறான ரொமான்ஸாக இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது. 96 மாரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. கண்டிப்பாக பாட்டு ஒரு பாட்டு சூப்பராக இருந்தது. இன்னொரு பாட்டு ஏதோ ஒரு ஆல்பம் சாங்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே, படம் சூப்பர். படம் நல்லா இருந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாருமே பொருந்தும். ஸோ இது வந்து என்ன கன்வே பண்ணுது இந்த படம்? லவ் தான், அன்பு. ஒரு அன்பு, ஐ மீன் என்ன சொல்கிறது, வேற தப்பான இதெல்லாம் இல்லாமல் அன்பாக இருங்க அப்படின்றது தான் காட்டுது. படத்தில் மியூசிக் எல்லாம் எப்படி? 2 சாங் நல்லா, மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம், சூப்பராக இருக்குது. பப்பு நல்லா பண்ண மாட்டாரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ சிரிச்ச ஃபேஸு இருந்தாலும் இந்த அழுகிற சீனுக்குலாம் சூப்பராக அழுது நல்லா இருந்தது. பேசியாக காமெடி பண்ணுவார். படத்தில் எந்த காமெடி இருக்கு? ஃபஸ்ட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் காமெடி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அந்த கடைசி சீன்ஸில் கண்ணு கலங்கிருச்சு, கொஞ்சம் அழுக வந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே ஜாலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது டால் என்ன சொல்கிறது, அந்த டால் வச்சு இது ஒரு இது. இப்போ மை டியர் டாலி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்படி ஒரு நடிப்பை என்னாலேயும் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த தம்பி பப்பு அவர்கள் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. பப்பு, நான் சும்மா பெருமைக்காக சொல்ல பப்பு, அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்க. கிளைமேக்ஸில் அந்த பொம்மை மட்டும் இல்லை, படம் பார்க்குற அனைவருமே அழுதுட்டு தான் வெளியில் வராங்க. அப்படி ஒரு நடிப்பு எனக்கு வந்து ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நீ ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலில் ஒரு தொகுப்பாளராக இருக்கிறாள், அந்த இடத்துல சிரிச்சுன்னு ஒரு கோமாளித்தனம் பண்ணின்னு இப்படி தான் இருந்த. ஆனால் உனக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குது அப்படின்றத இந்த மைடியர் டாலியோட படத்தோட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சில சேனலில் நம்மளுக்கு கீழே அப்படியே தட்டி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த சேனல்லேருந்து வந்திருக்கிற இன்னொரு சொத்து தான் இந்த முத்து என்கின்ற பப்பு. பப்பு, இனிமேட்டு உனக்கு எல்லாமே டாப்பு, சரியா? அதே மாதிரி 2026ல் இன்னைக்கு சொல்கிற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2026ல் டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இந்த 2026ல் தம்பி பப்பு அவர்கள் மிகப்பெரிய ஹீரோ ஆகிறா. 234 தொகுதியில் விஜய் சாரு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அந்த 234 தொகுதியிலையும் இந்த தம்பி பப்பு அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான்.
நான் போட்டது இது மாலை மட்டும் இல்லை, இந்த 2026ல் வாங்கக்கூடிய அனைத்து அவார்டு எல்லாமே இந்த தம்பிக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் நடிக்கும்போது அந்த இவரோட மனைவியாக நடிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பூ எடுத்து வைக்கிறாரு பாருங்க, உண்மையிலேயே அந்த பூ வந்து பெருமைப்படும். பூன்னு கமெண்ட்ல வேற மாதிரி எதுவும் நினைக்காதீங்க, உண்மையிலேயே அது பூ தான். சரிங்களா? அந்த பூ எடுத்து இந்த தம்பி கரெக்டாக அந்த பூ அப்படின்றதால தான் அந்த பூ எடுத்து கரெக்டாக அந்த பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பூ போட்ட மாலை இவருக்கு சொந்தமாயிருக்கு. உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல இவரோட மனைவியாக நடிச்சிருக்க அந்த ஹீரோயின் பேர் என்னப்பா? அனுப்பமா. என்ன வந்திருக்காங்களா? இல்ல வரல. ஏம்மா அனுப்பமா, உங்க வீட்டுல அனுப்பலையாம்மா? என்னம்மா அனுப்பமான்னு பேர் வச்சுட்டு இங்க வராம இருந்திருக்கியம்மா? அனுப்பம்மாவோட அம்மா, தயவு செஞ்சு உங்க பொண்ணை அனுப்புமா. சரியா? நான் வெயிட் பண்றேம்மா. ஹீரோ வெயிட் பண்றாருமா, டைரக்டர் வெயிட் பண்றாருமா, ப்ரொடியூசர் வெயிட் பண்றாருமா. இந்த படத்துல நடிச்சதுக்காக, மைடியர் டாலியில் நடித்ததுக்காக அனுப்பமா, உனக்காக நிறையா டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அதனால் தயவு செஞ்சு அனுப்பம்மாவோட அம்மா அந்த ஹீரோயினை உடனே அனுப்பம்மா. சரிங்களா? உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. அதே மாதிரி அந்த அனுப்பம்மா ஒரு 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 சீனில் ரூமுக்குள்ள ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்க, வல்கர்லாம் இல்லை. அப்போது அதை பார்த்து தம்பி அவர்கள் அவ்வளவு ஃபீல் பண்ணுவார். அதாவது வேறு மாதிரிலாம் இல்லை, எப்படி அண்ணாமலை படத்தில் ரஜினி சாரு அந்த ரூமுக்குள்ளே போனோன்னா பாம்பு வந்துருமா, கடவுளே 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 கடவுளேன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அதே பாத்ரூமுக்குள்ள துல்லாத மனம் துள்ளும் படத்தில் விஜய் சாரு அந்த ரோஜா பூ அதை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்களா? அழுது பொருள் வரல, உண்மையிலே தான். சிரிக்காத, நான் சீரியத்துட்டா சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறான் தம்பி. உண்மையிலேயே அருமை 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 அப்படின்னு சொல்றதான் இந்த டாலி. இந்த படத்தோட இயக்குனர் வந்திருக்காரா? வாங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் உங்க மனசுக்குள்ள. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வாட்டி சார். 2 தடவையா? எது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணா? உங்களுக்கு என் மனம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். நீங்க தயாரிப்பாளருங்களா? சூப்பர். சாமி என்ன சாமி? ஓகே, ஆஞ்சநேயர் சாமி. எப்படி மலையை தூக்கின்னு வந்தாரா ஆஞ்சநேயர் சாமி, அதே மாதிரி இந்த மைடியர் டாலியும் அழகா தூக்கின்னு வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நானும் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம். அண்ணனுடைய பெரிய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸிங்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் இவ்வளோ தூரம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளையும் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இந்த மாதிரி என் கழுத்து தக்கக்கூடாது, அப்படியே ஷிஃப்ட் ஆகி அது அங்கதான் இருக்கணும். நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நன்றிண்ணே, நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்டுக்குங்க. தம்பி மைடியர் டாலி படத்துல அருமையா நடிச்சிருக்காரு. இந்த நேரத்துல உன்னைய கவுக்கிறதுக்காகவே பப்பு நீ பிக் பாஸ்க்குள்ள வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பிக் பாஸ்ல போனா உன் வாழ்க்கையே அழிஞ்சுது, புரியுதா? எப்படி இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா தயவு செஞ்சு பிக் பாஸுக்கு போகாத. இந்த நேரம் அந்த பிக் பாஸ்ல இருந்து எல்லாரும் போன் அடிப்பாங்க, தம்பி நீ வந்து அருமையா இதுல நடிச்சிருக்க, அப்படி பண்ணிருக்க இப்படி பண்ணிருக்க, நீ உடனே பிக் பாஸ்ல வா, உன்னை வேற மாதிரி தூக்கின்னு போறேன்னுவாங்க. தூக்கின்னு போக மாட்டாங்க, வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, புரியுதா? அதனால எனக்கு சத்தியம் பண்ணு, இந்த மைடியர் டாலி மேல சத்தியமா சொல்லு. மைடியர் டாலி மேல சத்தியமா? பிக் பாஸ்க்கு நான் போக மாட்டேன். ஐயோ, நான் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தவங்களோட நிலைமைலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தியா? சத்தியமா விஜய் டிவிக்கு போவேன், ஆனா பிக் பாஸ்க்கு போக மாட்டேன். ஓகே, வெரி குட். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கப்பா. இந்த தம்பி பிக் பாஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மைடியர் டாலி படத்துல நடிச்சதுல இந்த பப்பு அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா இப்படின்னு அரையும் குறையமா ஆடுறத போட்டு நீங்க அதுக்கு என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி 2026ல சூப்பர் ஹிட் படமான இந்த படங்களுக்கு தமிழக அரசு விருது கொடுங்க, கலைமாமணி விருது கொடுங்க. சரிங்களா? நான் சிறை பார்க்கல சார், அந்த படத்தை கூட கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்படிலாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசரு ஒரு ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. சார் உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரா?
அப்ப எப்படி நான் அந்த படத்தை கூட நான் கம்பேர் பண்ணுவேன்? சார் எங்க ப்ரொடியூசர் லாரியே வாங்கி தருவார் சார். அந்த மாதிரி பெரிய பல மனசு. நல்ல படங்களை வந்து தொடர்ந்து வந்து ஆதரிச்சு சின்ன தயாரிப்பாளர்களை வந்து எப்பவுமே வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு நாயகன் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களுக்கு இந்த மாலையை நாங்க சமர்ப்பிக்கிறோம். அந்த கோட் வேர்ட் சொல்லுங்க. வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடு. மைடியா டாலிக்கு வணக்கத்தை போடு சார். தயவு செஞ்சு பிரஸ் மீடியாவுக்கு சொல்றேன், இந்த மாதிரி படங்களை வரவேற்க கொடுங்க. ஏன்னா இந்த தம்பி விஜய் டிவியில் அவனை வந்து இவ்வளோதான் இவனுக்கு திறமை இருக்கு போல அப்படின்னு நான் நினச்சேன். சும்மா நான் எதுக்காக சொல்லலை, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் விஜய் டிவியிலேருந்து வந்திருக்கிற இன்னொரு பொக்கிஷன் தான் அந்த தம்பி. உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியா? உண்மையிலே பப்பு அவ்வளவு அருமையா பண்ணி என்ன போதும், என்ன போதும் உங்களுக்கு, என்ன போதுன்ற அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு இந்த தம்பி. இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்களை நீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? அந்த அனுப்பமா வரல, அந்த பொண்ணு நான் வன்மையா கண்டிக்கிறேன். உங்களுக்காக இந்த தம்பி அவ்வளவு நடிச்சிருக்கிறாரு. நீங்க வந்து அனுப்பமா, அப்ப நீங்க வந்து எதுக்காக நீங்க நடிக்கிறதுக்கு வரீங்க சொல்லுங்க? நடிக்கிறதுக்கு ஊர் உலகத்துல ஹீரோயினே இல்லையா? இவர் ஏன் தடவுறாரு? யார் தடவுறது சார்? அவரோட பழக்கமே அதான் சார். உங்களை நான் நல்ல டைரக்டர் நினைச்சிருந்தேன், நீங்க பின்னாடி எனக்கு இப்படி தடவுறீங்களா? எப்ப அங்க எதுவும் தப்பு தண்டா அது நடந்துச்சா? எனக்கு நடக்கல. உனக்கு எப்படி நடக்க? நீ ஆம்பளை தானே. இப்ப தடவுனாக்கா எப்படி அது ஒத்துக்க முடியும்? ஆமா ஹீரோயின், ஆமா நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நடிக்க வச்சிருக்காருல்ல, இப்போ இவ்வளோ சேனல் இருக்குது, நூற்றுக்கணக்கான சேனல் இருக்குது. இதில் அனுப்பமான்ற பொண்ணு, அனுப்பமா தானப்பா அந்த பொண்ணு வெளியில் தெரிய வரும். 4 டேரக்டர் பார்ப்பாங்க, 4 ப்ரொடியூசர் பார்ப்பாங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். மைடியர் டாலி இந்த திரைப்படத்தின் மூலமா திரையுலகிற்கு ஒரு சின்ன சிவகார்த்திகேயன், ஒரு சிஎஸ்கே கிடைச்சிருக்காரு. நடிகர் பப்பு சார் தான் அந்த சின்ன சிவகார்த்திகேயன். எங்களுடைய சிஎஸ்கே அவருக்கு ஒரு பெரிய ஒன்றை போட்டு அவ்வளோ அருமையா இந்த படத்துல அவ்வளோ பேராதரவோட அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, மருத்துவ செலவுக்கு இந்த படத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை நாங்கள் கொடுக்கணுன்ற முடிவு எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். எங்களை தயவு செய்து உங்களை மாதிரி யூடியூப் பிரஸ் மீடியா பீப்புள் தான் வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரொம்ப அருமையா கேக்குமா? படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து படத்துல நடிச்சிருக்காரு. மக்களுடைய பெரிய ஆதரவான சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொலைக்காட்சியில் எங்க படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரசிகர் பெருமக்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. லவ் யூ ஆல். அவ்வளவு சூப்பரா பண்ணீங்க. cheer up audience, thank you so much. thank you. எங்களுடைய படத்துக்கு கிடைத்த இது மைடியர் டாலியோட வெற்றி. இந்த வெற்றியை கிடைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த எங்களுடைய நன்றிகள். இந்த படத்தை அவ்வளவு சீர சிறப்பா கொடுத்திருக்கக்கூடிய டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து எடிட்டர்
சித்தார்த் சார் அவர்களுக்கும், டிஓபி பாலாஜி சேகர் அவர்களுக்கும், மியூசிஷியன் ஃபாசில் சார் அவர்களுக்கும், ஹீரோயின் அனுபமா மேடம் அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து கேபிஒய் ராஜவேலு சார் அவர்களுக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சின்ன படங்களை மக்கள் தொடர்ந்து ஆதரிக்கிறாங்களான்ற கேள்விக்கு நீங்கள் எல்லாம் தான் சாட்சி. இந்த அளவுக்கு ஒரு பேராதரவு கிடைச்சிருக்குங்கிறது உண்மையிலேயே பிரமிப்பை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். ப்ரொடியூசராக இந்த இடத்துல நான் உருகி சொல்கிறது ஒன்று மட்டும்தான், எங்களை மாதிரி சின்ன படத்தையும் நீங்கள் வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய யூடியூப் மீடியா சேனல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். உங்கள் பெரிய உள்ளத்தை தான் நீங்கள் கொண்டு நீங்கள் இதெல்லாம் எங்களெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நன்றி சார். இந்த தடவையில் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகள் கிடையாது.